ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மான்வாவோட 72வது சாப்டர்லேருந்து 75வது சாப்டர் வரைக்கும் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி புது புது அனிமி மான்வாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஓவரா பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த லூனட்டிக்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் தான் காட்டுறாங்க. உள்ள எல்லாரும் சுத்தி உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு டேபிள் மாதிரி. அந்த லூனாவும் ஸோ நம்ம புதுசா சேர்ந்த நம்ம ரெக்ரூட் அந்த ஏஆர்கே ரிவருக்கு போயிருக்கானா. ஆமா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இம்பீரியல் ஃபேமிலி தான் அவனை முத கேபிட்டலுக்கு கூப்பிட்டாங்களாம். இவன் போய் அவனுங்களை நம்பி இருக்கான் பத்தியா. அவனுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் வரப்போகுதுன்னு தெரியாம அவன் உள்ள போய் அசால்ட்டா சுத்திட்டு இருக்கானா. இதை கேட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணோ, எனக்கு தெரியும் இந்த மாதிரி குழந்தை பசங்கனாலே பிரச்சனை தான். இவ யாருன்னா இந்த லூனட்டிக்கோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ். இவ பேரு மரின், நம்ம ரின்னு வச்சுப்போம். ரின்னோ கேப்டன் அவனை நம்ம டீம்ல ஒரு ஆளா சேர்த்திருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு எதனா ஒரு ரீசன் இருக்கும். இருந்தாலும் அவனை சேர்த்தது எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு ஒரு கன்வின்சிங்கா இல்ல. இதை கேட்டு சைட்ல உட்கார்ந்தவனோ மரின் பேசுறத பார்த்து பேசு. கேப்டன் ஒருத்தரை நம்ம டீம்ல சேர்க்கறதுக்கு உன் பர்மிஷனை வாங்கணும்ன்ற மாதிரி நீ பேசுற. இவன் யாருன்னா இவன் தான் இந்த லூனட்டிக்கோட வைஸ் கேப்டன், லூனாக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. இவன் பேரு கெலி, நம்ம வைஸ் கேப்டன்னே வச்சுப்போம். இதை கேட்டு ரின்னோ வைஸ் கேப்டன், நான் அந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்ல வரல, அமைதியா இரு. கேப்டன் முன்னாடியே நீ இவ்வளவு நெக்கலா பேசுற, இதெல்லாம் சரியா இல்ல ரின். அதுவும் இல்லாம உனக்கே நல்லா தெரியும் இந்த இம்பீரியல் ஃபேமிலி நம்மளெல்லாம் எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்ட்டு. அதனால கேப்டன் முன்னாடி மரியாதையா பேச கத்துக்கோ. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே லூனாவோ நிறுத்துங்க, அவனை பத்தி பேசுறது போதும். இவ இப்படி சொன்ன உடனே எவனோ பைரட் மாதிரி கையில குக்கிய மாட்டின. ஆனா கேப்டன் ரின்னு சொன்னதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குதானே. இவன் பேரே கிரெகோயில். இவனுக்கு பேர்லாம் கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். நம்ம அவனுங்களுக்கு புதுசா ஒரு பேரை வச்சுப்போம். இந்த ஒத்த கையனும் நம்ம லூனட்டிக்ல புதுசா ஒரு ஆளை சேர்த்து ரொம்ப வருஷம் ஆகுது கேப்டன். ஆனா சடனா எதுக்கு நீங்க புதுசா ஒரு ஆளை சேர்த்தீங்க? ஏன்னா அவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான், அதனாலதான். நீங்க சொல்றத பார்த்தா சின்ன பையன் மேல ஏதோ காதல் இருக்க மாதிரி பேசுறீங்களே கேப்டன். இதெல்லாம் தப்பு தெரியும்ல. அதுவும் இல்லாம அவன் எந்த ஃபேமிலி சேர்ந்தவன்ட்டு மறந்துட்டீங்களா? அவன் ஃபேமிலிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. நீ சொல்றது உண்மைதான், தியோ நம்மள ரொம்ப வெறுக்கிறான். ஆனா அதை விட இவன் அவன் சொந்த ஃபேமிலியே வெறுக்கிறான் போல. அதனாலதான் நம்ம கூட வந்து சேர்ந்திருக்கான். இது கேட்க எனக்கும் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. நம்ம வேணா அவனை பத்தி கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோமா? ஏன்னா அவனை மாதிரி ஒரு ரெப்புடேட்டட் ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தன் நம்மள மாதிரி ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அதனால அவன் பேக்ரவுண்ட செக் பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன் கேப்டன். இவன் சொல்றதை யோசிச்சு பார்த்துட்டு சரி ரின், நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குதான் அப்படின்னா சரி, அவனுக்கு அவனோட ஃபர்ஸ்ட் மிஷனை கொடுப்போம். நம்ம இதுல தெரிஞ்சிரும் அவன் நம்மளுக்கு லாயலா இருக்கானா இல்ல நம்மள பெட்ரே பண்ண போறானான்னு. இப்போ உனக்கு இதெல்லாம் ஓகே தானே ரின்? இவ கேட்ட உடனே அவ ஷாக் ஆயிடுறா. அவளும் நான் என்னோட ஃபர்ஸ்ட் மிஷினையே நான் இங்க வந்து சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஆனா இவனுக்கு இப்பயே தராங்க. இவன் எப்படியாப்பட்ட ஆளுன்னு நான் செக் பண்ணி பாத்துறேன். சரி, நானும் அதுக்கு ஒத்துக்கிறேன். ஓகே, நானும் ஒத்துக்கிறேன். எனக்கு வேற வழி இல்ல, நானும் ஒத்துக்கிறேன். பார்த்தா நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்களே, எனக்கும் அப்ப வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன். எல்லாரும் ஓகே சொன்னதுனால லூனாவும் மரின் இந்த தடவை அவன் கூட போறது நீதான் அவனோட சீனியரா. இது கேட்டு அவ ஷாக் ஆயிடுறா. ஓ, கடைசியா அப்ப நான் சீனியர் ஆயிட்டனா? ஆஹா, இந்த சீனியர்ன்ற வார்த்தையை கேட்கறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு. ஜூனியர் வெயிட் பண்ணிட்டே இரு, நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு நானே பர்சனலா தெரிஞ்சுக்கிறேன். அந்த கும்பல்ல ஒருத்தனோ அவனுக்கு எந்த மாதிரியான ஒரு மிஷனை கொடுக்க போறீங்க? அவன் படிக்கிற அந்த அகாடமி அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்கு. எனக்கு என்ன ரிப்போர்ட் வந்ததுன்னா எல்டின சேர்ந்த ஒரு எக்ஸிகியூட்டிவ் அந்த இடத்துல ஏதோ ஒன்னு மறைச்சு வச்சிருக்காரு. அதுதான் பெய்மோன். 72 டீமன்ல அவனும் ஒருத்தன். அவனோட டீமனிக் எசன்ஸை தான் ஒரு ஸ்டோனா அங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க. நாக்ஸுக்கு வேற எந்த ஒரு வேலையும் இல்ல. நம்ம போய் அந்த ஸ்டோனை எடுக்கும் போது அவன் மத்தவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாலே போதும். அப்புறம் ரின் அதை பண்ணும்போது நீ தான் அவன் கூட இருக்க போறது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்படி சொல்லும் போதே வேற ஏதோ ஒரு பொண்ணு வரா. அவளும் ஓ மரைன், கடைசியா சீனியர் ஆயிட்ட போல, கங்க்ராட்ஸ். இதுக்கப்புறமும் நீ ஒரு லோ ரேங்க் மெம்பர் கிடையாது. இவ பேர் என்னன்னா அசிலி. இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அவளும் உன்னால முடிஞ்ச பெஸ்ட் நீ பண்ணிட்டு வா. கண்டிப்பா நான் என்னோட பெஸ்ட பண்ணிட்டு வருவேன் அப்படின்ட்டு ஒரே உணர்ச்சி பொங்க போறா. இவளும் அந்த இடத்துல சீனை கட் பண்ணி போன சாப்டர்ல பிரின்சஸ் கேட்டிருப்பாங்கல்ல, நாக்ஸ் எனக்கு நீ வேணும், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஹீரோ எதனால இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு நீங்க வந்தீங்க? உனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த இம்பீரியல் ஃபேமிலியில என்னோட பொசிஷன் என்னன்னு. அதனாலதானா நான் கூட என்ன நினைச்சேன்னா நாக்ஸ் அழகா இருக்கிறதுனால தான் இவ லவ் பண்றேன்னு சொல்றானோன்னு நினைச்சிட்டேன். ஒரு செகண்ட்ல எனக்கு ஹார்ட்டே நின்னு போச்சு. உனக்கு நல்லாவே தெரியும் இம்பீரியல் ஃபேமிலி இப்ப 2 ஃபிராக்ஷனா பிரிஞ்சு இருக்கு. இம்பீரியல் ஃபேமிலியில ஏகப்பட்ட ரூமர் சுத்திட்டு இருக்கு. என்னன்னா எங்க அப்பா அதான் கிங், அவர் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் செத்துருவாரு அப்படின்ட்டு. அண்ட் அதுவும் இல்லாம அந்த 2 ஃபிராக்ஷன்ல ஒண்ணு எங்க அண்ணன், அதுவும் இல்லாம எங்க அண்ணன் கிட்ட இருக்க ஆளுங்க அவனுங்க எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்கானவனுங்க. அண்ட் 2வது குரூப் அது என்னோடது. சரி, இந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? ஏன்னா எனக்கும் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க வேணும் நாக்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்க அண்ணன் கிட்ட ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாம எங்க ஃபேமிலியோட கணக்குப்படி எனக்கு மூத்தவன்றதுனால அந்த த்ரோன் அவனுக்கு தான் போகணும். அது பத்தாததுக்குன்னு நிறைய நோபல்ஸும் அவன் கைக்குள்ள இருக்காங்க. ஈவன் ரூமர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா அவன் த்ரோனுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எந்த மாதிரியான கிஃப்ட் எல்லாம் வேணும்னு அவங்க கிட்ட சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன்.
உங்களுக்கு என்ன எம்பரஸ் ஆகணும்னு ஆசையா? என்னோட விஷயம் கேக்குறியா? எந்த ரொம்பவே சிம்பிள் தான் நாக்ஸ். எனக்கு இந்த எம்பையர்ல இருக்கவங்க எல்லாம் அமைதியா வாழணும், அதை நான் பார்க்கணும். உனக்கே தெரியும் எங்க அண்ணன் எந்த மாதிரியான ஒரு ஆளுன்னு. அவன் மக்கள் எல்லாம் ஒரு பொருளா மட்டும் தான் பாப்பானே தவிர உயிரா இல்ல. நானும் அதுக்கு ஒத்துக்கிறேன். அவன் கூட சண்டை போடும் போதே எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் கேக்குறேன், எனக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் வேணும், அதுல ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்களும் வேணும். அது எந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸா இருக்கணும்னா, எங்க அண்ணன் என் மேல கை வைக்கிறதுக்கே நடுங்கணும், அந்த மாதிரியான ஃபோர்ஸை தான் நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஃபோர்ஸ்னு சொல்றது என்னையா? ஆமா, ஆனா பிரின்சஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஹீரோ மனசுக்குள்ளே இவ கூட சேர்றதுனால எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க போறது இல்ல, முடிஞ்ச அளவுக்கு இவளை அவாய்ட் பண்றதே எனக்கு நல்லது. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர நாக்ஸ்? நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் இல்லைன்னு சொல்ல வரியா? இல்ல உன் ஃபேமிலியில உனக்கு கல்யாணம் பண்ண போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்களே அதை பத்தி பேச வரியா? எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசிச்சேடு. ஹீரோவும் இவகிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி மூச்சிட்டு இருக்கான். இவளை பார்த்தா இவ எல்லாத்தையுமே ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கா. அப்படின்னா என்னால கண்டிப்பா இவளை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனா இது உங்களுக்கு உண்மையிலே ஓகேவா? என்னதான் நான் ஸ்கில்டான ஒரு ஆளா இருந்தாலும் என்னை பத்தின பேட் ரூமர்ஸ் தான் நிறைய இருக்கு. இப்பத்துல இருந்து இது என்னோட பிளான் இல்ல, இது நம்மளோட பிளான். அதனால நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோ. நீ தான் என்ன அந்த நேம்லெஸ் ஃபாரஸ்ட்ல இருந்து காப்பாத்துனது. ஆமா, நான் தான் காப்பாத்தினேன். நீ என்னதான் டார்க் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தனா இருந்தாலும் நீ என் உயிரை காப்பாத்திருக்க. இவ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா எதுக்கு இவ வந்து என் கையை பிடிக்கிறா? இது ஏதோ தப்பா இருக்கே. அதனால நம்ம இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் எப்படி சொல்லலாம்னா, பார்த்த உடனே நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லனா நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். எது பிரின்சஸ், நீங்க இப்ப சீரியஸா தான் பேசிட்டு இருக்கீங்களா? இந்த உலகத்துல எது வேணா எப்ப வேணா நடக்கலாம் நாக்ஸ். எங்க இம்பீரியல் ஃபேமிலி லா படி நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆளை நானே தேர்ந்தெடுக்கலாம். அண்ட் யாருக்கு தெரியும், நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா உன்னோட ஃபேஸ் அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கு. இவன் இப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானு. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ரூம் தான் காட்டுறாங்க. ஹீரோ அங்க வந்து பேசிட்டு திருப்பி இங்கே வந்துட்டான் போல அகாடமிக்கு. பச்சை மண்டியம் யங் மாஸ்டர் நாக்ஸ், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நான் பார்த்தா நியூஸ் பேப்பர்லயே போட்டுக்கிறாங்க ஹீரோவும் பிரின்சஸோ லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஓ, அந்த ஆர்டிகல் அதுக்குள்ள வந்துருச்சா? நான் யோசிச்சு பார்த்ததை விட இந்த பிரின்சஸோட எபிலிட்டி அது பயங்கரமா இருக்கே. நீங்க அங்க ரிவார்டு வாங்க தானே போனீங்க, இந்த விஷயம் எல்லாம் எப்படி இந்த மாதிரி மாறிச்சு? எனக்கு சுத்தமா புரியவே இல்லை யங் மாஸ்டர். அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. அங்க நடக்கிற இம்பீரியல் ஃபேமிலியோட சக்சஷன் வரல, நான் வெறும் டூல் தாங்க. இது சக்சஷன் வரா? ஆமா, அவளுக்கு நான் வேணும். ஏன்னா அவங்க அண்ணனை அந்த த்ரோன்ல ஏற விடாம தடுக்கிறதுக்கு என்னை விட்டா வேற ஆள் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் அவ திடீர்னு இந்த மாதிரி நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்ட்டு நியூஸ் பேப்பர்ல சொல்லிட்டான். ஆனா இன்வெஸ்டர் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ரீசெண்டா பிரின்ஸ் லூயிஸ் நிறைய ஃபோர்ஸ் அவர்கிட்ட சேர்த்துட்டு இருக்காருன்னு. அதுவும் இல்லாம நம்மளோட ஃபேமிலி அது ஒரு டார்க் ஃபேமிலி, பிரின்சஸ் எப்படி நம்ம கூட சேர்ந்து வேலை செய்வாங்க? அதனாலதான் இவ அந்த மாதிரி பண்ணியிருக்கா. புரியல எந்த மாதிரி? அதனாலதான் அவ என்ன சூஸ் பண்ணியிருக்கா அவளோட பிளானுக்காக. பச்சை மண்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதை கேட்டு அந்த பிரின்சஸ் சண்டாலி, அவளுக்கு நல்லா தெரியும் என் ஃபேமிலியில இருந்து என்ன அடிச்சு துரத்திட்டானுங்கன்னு. அதனாலதான் அவ என்ன யூஸ் பண்ணிக்கணும்னு பாக்குறா. இதெல்லாம் என்னால பொறுத்துக்கவே முடியலையே. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சடனா எதையும் நோட் பண்ணிட்டு ஹீரோ கத்தி எடுக்கிறான். இவன் கத்தி எடுக்கிறத பார்த்துட்டு பச்சை மண்டியும் யங் மாஸ்டர் என்னாச்சு, அமைதியாரு அப்படின்ட்டு ஜன்னல் வெளியே எட்டி பாக்குறான். யார் இந்த லேட் நைட்ல வந்துக்கிறது? நான் பார்த்தா இவன் எதிரில இருக்கிற பில்டிங் மேலதான் யாரோ நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க ரிலீஸ் பண்ற அந்த மானாவை சென்ஸ் பண்ணிடுறான். மானாவா ஆறாவான்னு தெரியல, அதை சென்ஸ் பண்ணிடுறான். ஹீரோவும் ஓ கடைசியா இது ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ட்டு ஹீரோவும் ஜன்னல் வெளியே பாக்குறான். அங்க என்ன போட்டிருக்குன்னா, நான் தான் லூனா, உனக்கு ஃபர்ஸ்ட் மிஷனை அசைன் பண்ணிருக்கோம், ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷனை உனக்கு லைப்ரரியில கிடைக்கும், இப்படிக்கு மறைன். ஹீரோ இப்படி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி குஞ்சிக்கிறான். பச்சை மண்டியும் அவளும் ஜன்னல் வெளியே போய் பார்த்துட்டு இவர் எதை பார்த்து இப்ப சிரிச்சாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதிர் பில்டிங்ல உட்காந்துன்னு ரெண்டும் ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்கா. அவளும் ஹீரோவை பார்த்துட்டு நான் ரூமர்ஸ்ல கேள்விப்பட்ட மாதிரி இவன் கொஞ்சம் ஆன்சமா தான் இருக்கான், ஆனா இவன் ஏன் சின்ன பையனா இருக்கான்? அதுவும் இல்லாம இவனை பாரு நல்லா குச்சி மாதிரி இருக்கான். இவனை மாதிரியான ஒரு ஆளை மிஸ் லூனா எப்படி அக்னாலேஜ் பண்ணாங்க? அவங்களே அக்னாலேஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்? இந்த விஷயத்தை இதுக்கப்புறம் மாத்த முடியாது. ஆனா நீ தகுதியான ஆளா இல்லையான்ட்டு நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். யாருக்கு தெரியும், மேபி இவன் கூட லூனாட்டிக்கோட அடுத்த லீடரா கூட மாறலாம். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் லைப்ரரியில தான் காட்டுறாங்க. ஹீரோவும் புக் எல்லாம் அடிக்கிட்டு இருக்கான். ஆனா இச்சிடா கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் இந்த ப்ரொஃபசர் ராஸ் இந்த ஆளு திரும்ப ஓடி போயிட்டானா? கண்டிப்பா இந்த ஆளு பண்ற வேலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது, என்ன வேணும்னேட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். எப்படி இந்த சிச்சுவேஷன் வந்தது அப்படின்ட்டு காட்டுறானுங்க. ப்ரொஃபசர் ராஸும் நான் உடனே டீனை போய் பார்க்கணும், அதனால நாக்ஸ் இதெல்லாம் நீ எடுத்துட்டு போய் கொஞ்சம் அடுக்கி வச்சிருப்பா அப்படின்ட்டு அவரும் வட்டாமாமே டூர் அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோவும் இந்த ஆள் இருக்கானே இவன் சரியான லவுடு. நாக்ஸ் நீ ப்ரொஃபசர் ராஸ பத்தி இப்படி எல்லாம் மோசமா பேசவே கூடாது. உனக்கு தெரியுமா அந்த ஆள் கிட்ட வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு? எதை இந்த நம்பர் 1 அப்ரெண்டிஸா இருக்கிறது நான் நினைச்சதை விடவே அது ரொம்பவே மோசமா இருக்கு. சோ அதனால கொஞ்சம் மூடிட்டு போய் நீ உன் வேலையை பாக்குறியா? சரி ஓகே. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருக்கான். இச்சிடாவும் ஏய் நாக்ஸ் நீ மறுபடியும் தேவையில்லாம எதனா பேச
போறேன்னா தயவு செஞ்சு போயிடு, எனக்கு ஊறப்பட்ட வேலை இருக்கு, நான் அதை பத்தி பேச வரல. உனக்கே தெரியும் எனக்கு உன்ன பிடிக்காது, உனக்கு என்ன பிடிக்காது. ஆமா, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் பிரின்சஸ் அந்த மாதிரி பேசுறதுக்காக நீ கொஞ்சம் மன்னிச்சிரு அவங்கள. நான் ஒன்னும் அவங்க சொன்னதை உன்னை புரிஞ்சுக்க சொல்ல, ஆனா தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சிரு. இவன் சடனா இந்த மாதிரி பேசுறா, ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறாளே. நீ என்ன சொல்ல வர? எனக்கு தெரியும் உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு. இருந்தாலும் பிரின்சஸ் இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது உனக்கு கஷ்டமா தானே இருக்கும். ஆனஸ்டா சொல்ல போனா இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு சர்ப்ரைஸா தான் இருந்தது. ஆனா அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ அதனால அப்பாலஜிஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல. எனக்கும் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு டார்க் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தனை எங்க சைட்ல நின்னு சப்போர்ட் பண்ண சொல்றது. ஆனா பிரின்சஸ் இது சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி எதனா ஒரு ரீசன் இருக்கும். இவ இப்படி சொல்றத பார்த்துட்டு ஹீரோவும், நீ உன் பிரின்சஸ் புராணத்தை பாடினதெல்லாம் போதும், இங்க இருந்து கிளம்பு. என்ன ஆச்சு திடீர்னு? நான் கேம்ல பார்த்த இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நான் கேம்ல பார்த்ததை விடவே இந்த இடத்துல அவங்க கூட பழகும் போது எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் வருது. இது எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை நான் கேம்ல இல்லாம இவங்க கூட ரியல் லைஃப்ல வாழ்றதுனால அவங்க ஃபேமிலியோட கஷ்டம் அதெல்லாம் புரிஞ்சு நான் உங்க மேல சிம்பத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டேனா? இதெல்லாம் மறந்துரு. எனக்கு தெரியும் உங்க பிரின்சஸ் இந்த மாதிரி பண்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி எதனா ஒரு நல்ல ரீசன் இருக்கும். இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஏன்னா ஊறப்பட்ட புக் இருக்கு. இதெல்லாம் நான் அடுக்கிறதுக்காட்டியே என் தலையே வெடிச்சிரும். அதனால தயவு செஞ்சு என்கிட்ட பேசுறதை விட்டு போய் வேற எதனா வேலை இருந்தா பாரு. இவன் ஹீரோவை திட்டாம சும்மா ஒரு மாதிரி சாஃப்டா பேசுறதுனால அவளும், நாக்ஸ் நீ பண்றதுக்கெல்லாம் ரொம்பவே நன்றி, நீ எப்பவும் போல நடந்துக்கிறியா, இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா பேசாத, இதை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த புக்கை எடுத்து வைக்கும் போது சைட்ல ஒரு புக்கை டச் பண்ணிடுறான். அது பார்த்தா ரெட் கலர்ல க்ளோ ஆகுது. என்னடா புக் இது அப்படின்னு எடுத்து பார்த்தா அந்த புக்லயும் மரைன் கான்டாக்ட் கம்ப்ளீட் மிஷின் டெலிவரி அப்படின்னு போட்டுக்குது. ஹீரோவும், இவங்க இந்த மாதிரியான ஒரு வழியில என்ன கான்டாக்ட் பண்ணுவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கொஞ்சம் டைம் தெரியா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி நீ எங்க போறதா இருந்தாலும் போ, இந்த புக்கெல்லாம் நான் அடிக்க வச்சுக்கிறேன். ஹீரோவும் இப்படி சொல்லிட்டு அந்த லைப்ரரியில இருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்து அந்த புக்கை திறந்த உடனே, அதான் கைஸ் வேற ஒண்ணும் இல்ல, அந்த டீமனை இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க வந்து அது அகாடமி அண்டர் கிரவுண்ட்ல இருந்து திருடணும்னா நீ அகாடமியோட மொத்த ஸ்ட்ரக்சரையும் அதுவும் இல்லாம ஸ்டாஃப்ஸோட டீடைல் எல்லாமே எடுத்துன்னு வந்து கொடு அப்படின்ட்டு அதுல போட்டு வச்சிருக்கானுங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு, ஓஹோ ஃபைனலா இது ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இதுதான் இந்த கொடூரமான கேமோட ஃபர்ஸ்ட் எபிசோடு அப்படின்ட்டு ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். இவன் சிரிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறான். நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்ல வேற ஏதோ ஒரு மேன்ஷனை காட்டுறாங்க. உள்ள பார்த்தா யமா தான் நின்னுட்டு இருக்கா. அவளும், மிஸ் டாய்லா நீங்க நல்லா தானே இருக்கீங்க, நீங்க கடந்த ஒரு 2 நாளா இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இதே மாதிரி சாப்பிடாம உட்காந்துட்டு இருந்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அதை கேட்டு டாய்லா எதுவுமே சொல்ல, அவ ஏதோ முக்காடு போட்டு உட்காந்து நிக்கிறா. யங் மாஸ்டர் நாக்ஸ், நீங்க எப்படி பிரின்சஸ் கூட இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆனீங்க? நீங்க எவ்வளவுதான் ஹேண்ட்ஸமான ஒரு ஆளா இருந்தாலும் பிரின்சஸ் எப்படி உங்களை சூஸ் பண்ணாங்க? ஏன்னா நீங்க டார்க் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர், அதுவும் இல்லாம எங்களோட பேட்ரியாக்கு மட்டும் அவங்களோட அருமையான பொண்ணு இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சா ஐயோ என்னால அது யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவரு கண்டிப்பா போய் யங் மாஸ்டர் நாக்ஸ போட்டு தள்ளுவாரு. இந்த மாதிரி விஷயம் மட்டும் நடந்தா 2 ஃபேமிலிக்கும் இருக்கிற பிரச்சனை அது பயங்கரமா பெருசா வெடிச்சிரும். மிஸ் டாய்லா நீங்க இதெல்லாம் பண்ணது போதும், தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க. இவ இப்படி சொன்ன உடனே டக்குன்னு அவளும் துணியெல்லாம் தூக்கி போட்டு நின்னுறா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, மேல பொத்தி நின்ற துணியை. யமாக்கு ஷாக்கு. சடனா ஏந்து நின்னுனே இவளும் பெட்ல இருந்து இறங்கி ஸ்ட்ரைட்டா யமாவை பார்த்து தான் வரா. வந்து, யமா சொல்லுங்க. ஐயோ என்ன இவ்வளவு பார்த்தாலே இவ்வளவு கொடூரமா இருக்கு, இன்னில இருந்து நான் ஒரு அடல்ட்டா மாறிட்டேன். எதை நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரீசெண்டா நடந்த இந்த விஷயம் மூலமா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ஒரே மேட்டர் தான். நான் எந்தன்னு வச்சிருக்க பொருளை மத்தவங்களால திருடிக்க முடியும்னு. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது எங்க அப்பா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. அந்த விஷயம் கரெக்ட்னு எனக்கு இப்பதான் புரியுது. நம்ம ஸ்ட்ராங்கா இல்லனா நம்ம கிட்ட இருந்து எந்த பொருளை வேணா யார் வேணா எடுத்துப்பாங்க. அதனால நான் இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா மாற போறேன். எமாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அந்த பொண்ணு சடனா ஏந்து வந்து என்னமோ சொல்லுங்குது அப்படின்ட்டு அவ ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. டாய்லாவும், ஏமா நான் சொன்னது கரெக்ட் தானே? நம்ம நான் சொல்றது இவ அப்படியே சொல்லிட்டு அப்படியே பயங்கர கொடூரமா நின்னுட்டு இருக்கா. எம்மாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ ஒரு மாதிரி கிருகிருன்னு நின்னுட்டு இருக்கா. அவ்வளவு மனசுக்குள்ளே, யங் மாஸ்டர் நாக்ஸ் தயவு செஞ்சு தப்பிச்சு போயிடுங்க, இந்த பொண்ணு கிட்ட மாட்டீங்க உங்களுக்கு சூப்பு தான். அப்படியே கட் பண்ணி அந்த சீல் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த டீமனை பத்தி சொல்றாங்க. இந்த டீமன் வந்து இது ஒரு ஆர்ச் டியூக். நான் மேட்டர்னா அந்த மெயின் கேரக்டர்னு ஒருத்த முன்னாடி இருந்தால அவனால தான் நைட் ஸ்லாட்டர்னு ஒரு சம்பவமே நடந்தது இந்த டீமனை வச்சு. அதுவும் இல்லாம நாக்ஸ் அவங்க அம்மாவையும் இந்த டீமன் தான் போட்டு தள்ளியுது. நோவா கேள்வியா இருந்தவளும் இந்த டீமனால் தான் அவளோட வயசு ரிவர்ஸ் ஆகி அவ சின்ன பொண்ணு மாதிரி மாறிட்டு இருக்கா. இந்த டீமனை கொல்றதுதான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட சினாரியோவே. ஹீரோவோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அவனும், ஆனா நான் இப்ப இருக்கிற நிலைமையில அந்த டீமனை கொல்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஆனா எனக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, அந்த ரிவருக்கு போனதுனால என்னோட ஒரு ஸ்டாட்ஸ் அது ரேண்டமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க இந்த மாதிரி ஏஆர்கே ரிவருக்கு வந்திருக்கீங்க, அதனால உங்களோட ரேண்டமான ஒரு ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வருது. அவனோட என்ன ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்ல ஹீரோவும் அங்க நடந்தது இந்த விஷயம் மட்டும் இல்ல அப்படின்ட்டு ஹீரோவோ ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்றான்.
நிஜமாவே பேபிசா அப்படின்ற மாதிரி சிஸ்டம்ல இருந்தும் உங்களுக்கு டிராகன் டங்க் அதுவும் இல்லாம அழிஞ்சு போன ஏன்ஷியன்ட் மேஜிக்கோட லாங்குவேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு வருது. நான் பார்த்தா தலைவனுக்கு இதுதான் அங்க கிடைச்சிருக்கு. இந்த பிரின்சஸோட மேரேஜ் பேச்சு மட்டும் வரலனா உண்மையிலே இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமா தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதை விட பெரிய விஷயம் அந்த பிரின்சஸோட மேரேஜ். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பின்னாடி யாரோ வந்து பரவாயில்லையே சொன்ன டைமுக்கு இங்க வந்துட்டிய, நான் என்ன நினைச்சேன்னா நீ தொலைஞ்சு போயிடுவ அப்படின்னு. யார் வந்திருக்கான்னு பார்த்தா ரின்னு தான் வந்திருக்கா. ஹீரோவும் அவளை பார்த்துட்டு நீ தான் ரின்னா? ஆமா, என்னோட கோட் நேம் தான் ரின்னு. அதுவும் இல்லாம நீனா என்கிட்ட ரொம்ப கேஷுவலா பேசுறிய. நான் சொல்றத தம்பி நல்லா ஒழுங்கா கேட்டுக்கோ. நான் உன்னோட சீனியர், அதுவும் இல்லாம நான் ஒரு ஆர்ச்சர், புரியுதா? இஹாஹா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா அவளும். ஹீரோவும் அதனால இப்ப என்ன பண்ணணும், ஆக்சுவலா இந்த ரின்னு இருக்காளே இந்த லூனட்டிக்லயே ஒரு பிரச்சனை பிடிச்ச ஆள்னா அது இவதான் அப்படின்ட்டு ஹீரோவும் அவனோட இன்சைட்டை யூஸ் பண்ணி இவளோட ஸ்டாட்ஸ் எல்லாம் பாக்குறான். நான் இந்த இன்னர் லூனட்டிக்லயே இவகிட்ட இருக்கிற ஒரே ஒரு ட்ரேட்டை மட்டும் தான் ரொம்ப வெறுக்கிறேன். அந்த ட்ரேட் என்னன்னா, நான்ப்பா தம்பி ஜூனியர், நான் சொல்றத கேக்குறியா இல்லையா? எனக்கு நீ மரியாதை குத்துதான் பேசணும், புரியுதா? ஹிஹாஹா அப்படி சிரிச்சுனுக்கிறா இவளும். ஹீரோவும் அது என்னன்னா, இவ என்கிட்ட ரொம்ப பாஸ் மாதிரி நடந்துக்கிறா. இவளோட அந்த பாஸ் ட்ரேட் எனக்கு அதுதான் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஹீரோ இப்படி காண்ட்ல நிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி புது புது அனிமே மானுவெல்லாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.